ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 2-3-1985 அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு தற்போதைய ஈஸ்வரிய பிறவி மிகவும் மதிப்புள்ள பிறவியாகும். தற்போதைய ஈஸ்வரிய பிறவி மிகவும் மதிப்புள்ள பிறவியாகும். இன்று ரத்தனத்தை வழங்கும் தந்தை தன்னுடைய மிகவும் மதிப்புள்ள ரத்தனங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது மிகவும் மதிப்புள்ள ரத்தனங்களின் ஆன்மீக சபை. ஒவ்வொரு ரத்தனமும் மிகவும் மதிப்புள்ளது. தற்போதைய உலகத்தின் முழு சொத்துகளையும் மற்றும் உலகத்தின் அனைத்து பொக்கிஷங்களையும் ஒன்றாக சேர்த்தாலும் அதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஈஸ்வரிய ரத்தனமும் பல மடங்கு மதிப்புள்ளது அப்படின்னு பாபா சொல்றார். ஒரு ரத்தினம் உங்களின் உலகத்தின் முழு பொக்கிஷங்கள் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அந்த அளவு மதிப்புள்ள ரத்தனங்கள் பாபா சொல்கிறாங்க. இந்த மதிப்புள்ள ரத்தனம் இந்த சங்கமயுகத்தை தவிர முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாது. சத்தியுகத்தில் தேவதை ஆகுவதற்கான பங்கு இந்த சங்கமயுக தேவதை ஆவதற்கான பங்கின் எதிரில் 2ஆம் எண்ணில் வந்துடுது. நீங்கள் இப்போ ஈஸ்வரனினுடைய குழந்தைகள், சத்தியுகத்தில் தேவதைகளினுடைய குழந்தைகளாக இருப்பீங்க. எப்படி ஈஸ்வரனுக்கு அனைவரையும் விட பெயர் இருக்குது, மகிமை இருக்குது, பிறவி இருக்குது, காரியங்கள் இருக்குது, அதே மாதிரி ஈஸ்வரிய ரத்தனங்களின் மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளின் ஆத்மாவின் மதிப்பும் மிகவும் உயர்ந்தது. இந்த சிரேஷ்ட மகிமை மற்றும் சிரேஷ்ட நினைவின் நினைவு சின்னமாக இன்று வரையிலும் நவரத்தனங்களின் ரூபத்தில் மகிமை செய்யப்படுது, மேலும் பூஜை செய்யப்படுது. நவரத்தனங்களை பல தடைகளை அழிக்கும் ரத்தனங்கள் அப்படின்னு வர்ணிக்கப்படுது. எப்படிப்பட்ட தடையோ அதே விசேஷமுள்ள ரத்தனத்தை மோதிரம் செஞ்சு அணிஞ்சிக்கிறாங்க மற்றும் லாக்கெட்டில் போட்டுக்கிறாங்க. ஏதாவது ரூபத்தில் அந்த ரத்தனத்தை வீட்டில் வச்சுக்கிறாங்க. இப்போ கடைசி ஜென்மம் வரையிலும் விக்ன விநாசக் ரூபத்தில் தன்னுடைய நினைவு சின்னத்தை பார்த்து கொண்டு இருக்கீங்க. வரிசை கிரமமாகவோ அவசியம் இருக்கீங்க. வரிசை கிரமமாக இருந்த போதிலும் நீங்கள் அனைவருமே மிகவும் மதிப்புள்ளவங்க மற்றும் தடைகளை அழிக்கிறவங்க. இன்று கூட சிரேஷ்ட சொரூபத்தில் உலகத்தில் உள்ள ஆத்மாக்கள் ரத்தனங்கள் உங்களுக்கு உங்கள் மீது சுய மரியாதை வைக்கிறாங்க. மிகவும் அன்போடு தூய்மையோடு பத்திரப்படுத்தி வச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் அனைவரும் எப்படியாக இருந்தாலும் தன்னை இந்தளவு தகுதியானவர் இல்லை என்று நினைத்தாலும், ஆனால் தந்தையோ ஆத்மாக்கள் நீங்கள் தகுதியானவங்கள் அப்படின்னு புரிந்து தன்னுடைய குழந்தையாக ஆக்கியிருக்கிறார். நீ என்னுடையவன், நான் உன்னுடையவன் என்று ஏற்றுக்கொண்டு விட்டார். எந்த ஆத்மாவின் மீது தந்தையினுடைய பார்வை விழுந்ததோ அந்த பிரபுவினுடைய பார்வையின் காரணமாக அந்த ஆத்மா மதிப்புள்ளவராக ஆகிவிடுறாங்க. பரமாத்மாவினுடைய திருஷ்டியின் காரணமா ஈஸ்வரிய படைப்பின் ஈஸ்வரிய உலகத்தின் சிரேஷ்ட ஆத்மாவாக ஆகியே விடுகிறார். பாரஸ்நாத்தின் சம்பந்தத்தில் வருகிறார் என்றால் பாரஸ் அதாவது தங்கத்தின் பிரபாவம் ஏற்பட்டது. ஆகினால பரமாத்மா அன்பின் பார்வை கிடைப்பதனால முழு கல்பத்திலும் சைத்தன்ய தேவதைகளின் ரூபத்திலோ, அரைக்கல்பம் ஜட விக்கிரகங்களின் ரூபத்திலோ மற்றும் பலவிதமான நினைவு சின்னங்களின் ரூபத்தில் எப்படி ரத்தனங்கள் ரூபத்திலும் உங்களுடைய நினைவு சின்னம் இருக்குதோ, நட்சத்திரங்களின் ரூபத்திலும் உங்களுடைய நினைவு சின்னம் இருக்குது. எந்த ரூபத்திலும் நினைவு சின்னம் இருந்தாலும் முழு கல்பத்திலும் அனைவருடைய பிரியமானவர்களாக இருந்திருக்கீங்க. ஏன்னா அழியாத அன்பு கடலின் அன்பின் பார்வையானது முழு கல்பத்துக்கும் அன்புக்குரியவராக ஆகிடுது. ஆகினால பக்த மனிதர்கள் ஒரு வினாடி அரை வினாடி பார்வைக்காகவும் துடித்து கொண்டு இருக்கிறாங்க. அவருடைய பார்வையால் நான் நன்மை அடைந்து விட வேண்டும் அப்படிங்கிற அந்த துடிப்பில் இருக்கிறாங்க. ஆகினால இந்த நேரத்தில் அன்பின் பார்வை அழியாத அன்புக்கு உரியவராக ஆகிடுது. அழியாத பிராப்தி இயல்பாகவே ஏற்பட்டுடுது. அன்போடு நினைவு செய்கிறாங்க, அன்போடு தன்னுடன் வைத்து கொள்கிறாங்க, அன்போடு பார்க்குறாங்க. இன்னொரு விஷயம், சுத்தம் என்றால் தூய்மை. நீங்கள் இந்த நேரம் தந்தையின் மூலமாக தூய்மையின் பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தை அடையிறீங்க. தூய்மை மற்றும் சுத்தம் தன்னுடைய இயற்கையான குணம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க. அதனால தூய்மையை கடைபிடிக்கும் காரணத்தினால எங்கு உங்கள் நினைவு சின்னம் இருக்குமோ அங்கு தூய்மை மற்றும் சுத்தம் இப்பொழுது கூட நினைவு சின்னத்தின் ரூபத்தில் கடைபிடித்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் அரைக்கல்பமோ தூய்மையான பாலனை மற்றும் தூய்மையான உலகம் இருக்கவே இருக்குது. அரைக்கல்பம் தூய்மையான ஜென்மம் எடுக்கிறீங்க.
தூய்மையாக வளர்க்கப்படுறீங்க மற்றும் அரைக்கல்பம் தூய்மையுடன் பூஜை செய்யப்படுறீங்க. 3வது விஷயம், மிகவும் உள்ளபூர்வமாக உயர்ந்த விவேகத்தோடு மிகவும் மதிப்புள்ளது அப்படின்னு புரிந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த நேரம் சுயம் பகவான் தாய் தந்தையினுடைய ரூபத்தில் குழந்தைகள் உங்களை பாதுகாக்கிறாங்க, அதாவது பாலனை செய்கிறாங்க. ஆகையினால அழியாத பாலனை இருக்கும் காரணத்தினால, அழியாத அன்போடு பாதுகாக்கும் காரணத்தினால முழு கல்பத்திலும் மிக ராயலாக அன்புடன் மரியாதையோடு பாதுகாக்கப்படுறீங்க. அந்த மாதிரி அன்பு, சுத்தம், தூய்மை, அன்புடன் பாதுகாக்கப்படுவதற்கான அழியாத பாத்திரமானவராக ஆகிடுறீங்க. நீங்கள் எந்த அளவு மதிப்புள்ளவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாபா கேட்குறாங்க. ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் எந்த அளவு மதிப்பு இருக்குது. அப்படி இன்று ரத்தினங்களை வழங்கும் தந்தை ஒவ்வொரு ரத்தினத்தினுடைய மதிப்பை பார்த்து கொண்டிருந்தாங்க. முழு உலகத்தின் எண்ணிலடங்கா ஆத்மாக்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆனால் 5 பாண்டவர்கள் நீங்கள் அந்த எண்ணில் அடங்காதவர்களை விட சக்திசாலியானவங்க. அந்த எண்ணில் அடங்காதவர்கள் உங்கள் எதிரில் ஒருவருக்கு கூட சமமானவர்கள் இல்லை. நீங்கள் அந்த அளவு சக்திசாலியானவங்க. அப்படி நீங்கள் எந்த அளவு மதிப்புள்ளவர்களாக ஆகிட்டீங்க, தனக்கு இத்தனை மதிப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா. அல்லது தன்னைத்தானே மறந்துடுறீங்களா? இப்போ தன்னைத்தானே மறந்துடுறீங்களோ அப்போ மிகவும் நொந்து போறீங்க. தன்னைத்தானே மறக்காதீங்க. எப்பொழுதும் தன்னை மிகவும் மதிப்புள்ளவங்க அப்படின்னு புரிந்து நடந்துக்குங்க. ஆகவே சின்னஞ்சிறிய தவறு கூட செய்யாதீங்க. மிகவும் மதிப்புள்ளவங்க தான், ஆனால் தந்தையினுடைய துணை இருக்கும் காரணத்தினால மதிப்புள்ளவங்க. தந்தையை மறந்துட்டு தன்னை மட்டும் அப்படி நினைத்து இருந்தாலும் தவறாக ஆயிடும். உங்களை அந்த மாதிரி ஆக்குபவரை மறக்கக்கூடாது. ஆகிட்டீங்க, ஆனால் ஆக்குபவரின் துணையோடு ஆகியிருக்கீங்க. இதுதான் புரிந்து கொள்வதற்கான விதி. ஒருவேளை விதியை மறந்துடுறீங்க அப்படின்னா புரிந்து கொண்டது புரியாததாக மாறிடுது. பிறகு நான் எனது என்பது வந்துடுது. விதியை மறப்பதனால சித்தியை, அதாவது வெற்றியை அனுபவம் செய்ய முடியல. ஆகினால விதிபூர்வமாக தன்னை மதிப்புள்ளவன் அப்படின்னு தெரிந்து உலகத்தினுடைய மூதாதையராக ஆகிடுங்க. நானும் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நொந்து போகாதீங்க. நான் ஒன்றுமே இல்லை என்று நினைக்க கூட செய்யாதீங்க. அதுபோல நான் தான் எல்லாமே என்றும் நினைக்காதீங்க. ரெண்டுமே தவறானது. நான் அப்படி இருக்கிறேன் என்றால் என்னை அந்த மாதிரி ஆக்கினார். தந்தையை அகற்றி விடுகிறீர்கள் என்றால் பாவமாயிடும். தந்தை இருக்கிறார் என்றால் பாவம் இருக்காது. எங்கு தந்தையினுடைய பெயர் இருக்குதோ அங்கு பாவத்தினுடைய பெயர் அடையாளமே இருக்காது. எங்கு பாவம் இருக்குதோ அங்கு தந்தையினுடைய பெயர் அடையாளம் இருக்காது. அப்படி தன்னுடைய மதிப்பை புரிந்துகிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பகவானுடைய திருஷ்டிக்கு பாத்திரமானவங்க ஆகியிருக்கீங்க. பாலனைக்கு பாத்திரமாக இருக்கீங்க. பகவானுடைய திருஷ்டிக்கு, பாலனைக்கு, அதாவது வளர்ப்புக்கு பாத்திரமாயிருக்கீங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. அழியாத பிறப்புரிமையினுடைய அதிகாரத்தின் அதிகாரி ஆகியிருக்கீங்க. ஆகினால பிறப்புரிமை ஒருபொழுதும் கடினமாக இருக்காது, சகஜமாக பிராப்தியாகும். அதே மாதிரி யார் அதிகாரி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தூய்மையை கடைபிடிப்பது கடினமாக இருக்காது. கடினம் இருக்காது என்ற அனுபவம் நிறைந்தவங்க நீங்க. யாருக்கு தூய்மையை கடைபிடிப்பது கஷ்டமாக இருக்குதோ அவங்க தன்னுடைய நிலையில அதிகமாக மேலே கீழே ஆடிட்டு இருப்பாங்க. தூய்மைங்கிறது இயற்கையான குணம், அது பிறப்புரிமை அப்படின்னா எப்பொழுதுமே சகஜமாக இருக்கும். வெளி உலகத்துல இருக்கிறவங்க கூட ஏன் தூரமாக ஓடிடுறாங்க? என்ன காரணத்துக்காக? ஏன் அப்படின்னா தூய்மையை கடைபிடிப்பதே கடினமாக அனுபவம் செய்யறாங்க. யார் அதிகாரி ஆத்மாக்களாக இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா கடினமாகத்தான் இருக்கும். அதிகாரி ஆத்மாக்கள் வந்தவுடனேயே தூய்மை தந்தையினுடைய அதிகாரம், எனவே நான் கண்டிப்பாக தூய்மை ஆகணுங்கிற திட எண்ணத்தை வைப்பாங்க. உள்ளத்தை தூய்மை கவர்ந்து இழுத்து கொண்டே இருக்கும். ஒருவேளை இந்த வாழ்க்கையில நடைமுறையில இருந்து கொண்டே எங்கேயாவது மாயா சோதனை செய்வதற்காக எண்ணங்களின் மூலம் கனவின் ரூபத்துல வருது என்றாலும் கூட அதிகாரி ஆத்மா ஞானம் நிறைந்தவராக இருக்கும் காரணத்தினால பயப்பட மாட்டாங்க. ஆனால் ஞானத்தின் சக்தியின் மூலம் எண்ணத்தை பரிவர்த்தனை செஞ்சிடுவாங்க. ஒரு எண்ணத்தின் பின்னால் அநேக எண்ணத்தை உருவாக்க மாட்டாங்க. அம்சத்தை வம்சத்தின் ரூபத்துல கொண்டு வர மாட்டாங்க. என்ன ஆச்சு, இது ஆனது, இதுதான் வம்சம் ஏன் என்பதிலிருந்து வரிசையை உருவாகி விடுது. ஏற்கனவே கூறியிருந்தோம் இல்லையா, அது வம்சத்தை உருவாக்கிடுது. வந்தது, மேலும் சதா காலத்துக்காக போயிடுச்சு. சோதிப்பதற்காக வந்தது, நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, விஷயம் முடிவடைஞ்சது. மாயா ஏன் வந்தது? எங்கிருந்து வந்தது? அங்கிருந்து வந்தது, வரக்கூடாது, ஏன் வந்துட்டது அப்படிங்கிற இந்த வம்சம் இருக்கக்கூடாது. நல்லது,
வந்துட்டால் கூட அதனை உட்கார வைக்காதீங்க, விரட்டிடுங்க. ஏன் வந்தது என்று அப்படி யோசிக்காதீங்க. என்றால் அது வந்து அமர்ந்துடும். உங்களை முன்னேற்றம் அடைய செய்வதற்காக, சோதனை செய்வதற்காக வந்துச்சு. வகுப்புல அடுத்த வகுப்புக்கு செல்வதற்கான அனுபவி ஆக்குவதற்காக வந்தது. ஏன் வந்தது, அந்த மாதிரி வந்தது, இந்த மாதிரி வந்தது என்று இப்படி யோசிக்காதீங்க. பிறகு மாயா அந்த மாதிரியான ரூபமுடையதாக இருக்குமா என்று யோசிக்காது. அப்படி யோசிக்கிறாங்க. சிவப்பாக இருக்குமா, பச்சையாக இருக்குமா, மஞ்சளாக இருக்குமா அப்படிங்கிற இந்த விஸ்தாரத்தில் போயிடுறாங்க. ஏன் பயப்படுறீங்க? கடந்து சென்றுடுங்க. மதிப்புடன் தேர்ச்சி அடைந்தவராக ஆயிடுங்க. ஞானத்தினுடைய சக்தி தான் ஆயுதம். நீங்கள் மாஸ்டர் சர்வ சக்திவான், திரிகால தரிசி, திரிநேத்திரி. உங்களுக்கு என்ன குறை இருக்குது? உடனே பயப்படாதீங்க. எறும்பு வந்தால் கூட பயந்துடுறீங்க. அதிகமாக யோசிக்கிறீங்க. யோசிப்பது அப்படின்னா மாயாவை விருந்து உபச்சாரம் செய்வது. பாபா சொல்கிறாங்க, யோசிப்பது அப்படின்னா மாயாவை விருந்து உபச்சாரம் செய்வது அப்படின்னு. பிறகு அது உங்களிடமே அமர்ந்துடும். எப்படி வழியில் சென்று கொண்டு இருக்கும்போது ஏதாவது அசுத்தமான பொருள் தென்படுது அப்படின்னா என்ன செய்வீங்க? அங்கு நின்று கொண்டு இது யார் வீசியது, ஏன் ஆச்சு, இப்படி ஆகக்கூடாது அப்படின்னு யோசிப்பீங்களா? அல்லது ஒதுங்கி ஓரமாக போயிடுவீங்களா? அதிகமாக வீணான எண்ணங்களினுடைய வம்சத்தை உருவாக்க விடாதீங்க. அம்சத்தின் ரூபத்திலேயே அதை அழிச்சிடுங்க. முதல்ல ஒரு வினாடிக்கான விஷயமாக இருக்கும். பிறகு அதை பல மணி நேரங்களில், நாட்களாக, மாதங்களாக அதிகரிச்சிடுறீங்க. மேலும் ஒருவேளை ஒரு மாதத்துக்கு பிறகு என்ன ஆனது என்று கேட்டால் அந்த விஷயமும் ஒரு வினாடிக்கானதாக இருக்கும். எனவே பயப்படாதீங்க. ஆழத்தில் போங்க, ஞானத்தின் ஆழத்தில் போங்க, விஷயத்தின் ஆழத்தில் செல்லாதீங்க. இந்தளவு உயர்ந்த மதிப்புள்ள ரத்தனங்களை சின்ன சின்ன மணித்துளிகளோடு விளையாடுவதை பாப்தாதா பார்க்குறாங்க அப்படின்னா, இவங்க ரத்தனங்களோடு விளையாடுறவங்க மண்ணின் தூசிகளோடு விளையாடுறாங்க அப்படின்னு யோசிப்பார். நீங்கள் ரத்தனங்களோடு விளையாடுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா உங்களை எந்தளவு செல்லமாக அன்போடு வளர்க்குறாங்க. பிறகு நீங்கள் மண்ணின் துகள்களை எப்படி பார்க்க முடியும்னு கேட்குறாங்க. பிறகு அழுக்காக்கிட்டு இப்போ சுத்தப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறீங்க. பயந்தும் விடுறீங்க. இப்போ நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் அப்படின்னு பயப்படுறீங்க. மண்ணோடு ஏன் விளையாடுறீங்க? அதுவும் மண்ணினுடைய தூசிகள் தரையில் கிடக்கிறது. ஆகினால பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் தன்னுடைய மதிப்பை தெரிஞ்சுக்கிங்க. அந்த மாதிரி முழு கல்பத்தினுடைய மதிப்புள்ள ஆத்மாக்களுக்கு, பிரபுவினுடைய அன்புக்கு பாத்திரமான ஆத்மாவுக்கு, பிரபுவினுடைய பாலனைக்கு பாத்திரமான ஆத்மாக்களுக்கு, தூய்மையினுடைய பிறப்புரிமை அதிகாரத்தின் அதிகாரி ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் தந்தை மற்றும் நான் என்ற இந்த விதியோடு வெற்றி அடையக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் விலைமதிக்க முடியாத ரத்தனமாகி ரத்தனங்களோடு விளையாடக்கூடிய ராயல் குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எப்பொழுதும் தன்னை தந்தையின் கண்களில் நிரம்பியிருக்கும் ஆத்மா அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு. கண்களில் யார் நிரம்புகிறாங்க? யார் மிகவும் லேசாக புள்ளியாக இருக்கிறாங்களோ அவங்க தான். அந்த மாதிரி நீங்கள் எப்பொழுதுமே புள்ளியாகி தந்தையின் கண்களில் நிரம்புகிறாங்க. அப்படி நீங்கள் பிந்துவாகி தந்தையினுடைய கண்களில் நிரம்புகிறாங்க. பாப்தாதா உங்களுடைய கண்களை நிரம்பி இருக்கிறாங்க. மேலும் நீங்கள் அனைவரும் பாப்தாதானுடைய கண்களை நிரம்பி இருக்கீங்க. எப்போ கண்களில் பாப்தாதா தான் இருக்கிறாங்க அப்படின்னா வேறு எதுவுமே தென்படாது. ஆகையினால எப்பொழுதும் இந்த நினைவின் மூலம் நானும் பிந்துவாக இருக்கிறேன் அப்படின்னு டபுளைட்டாக இருங்க. பிந்துவில் எந்த சுமையும் இருக்காது. இந்த நினைவு சொரூபம் எப்பொழுதுமே முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். கண்களின் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா பிந்து தான் தென்படும். பிந்து தான் பார்க்குது. பிந்து இல்லை அப்படின்னா கண்கள் இருந்த பார்க்க முடியாது. ஆகையினால எப்பொழுதும் இதே சொரூபத்தில் இருங்க. பறக்கும் கலை அனுபவம் செய்யுங்க. பாப்தாதா குழந்தைகளின் தற்சமயம் எதிர்காலத்தினுடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. தற்சமயம் எதிர்காலத்தினுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கான எழுதுகோள், தற்சமயத்தை சிரேஷ்டமாக ஆக்குவதற்கான சாதனம், பெரியர்களுடைய சமிச்சைகளை எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு தன்னை மாற்றிக்கணும். இதே விசேஷ குணம் மூலம் தற்சமயம் மற்றும் எதிர்காலத்தின் அதிர்ஷ்டம் சிரேஷ்டமாக ஆயிடும் பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவருடைய நெற்றியில் பாக்கியத்தினுடைய நட்சத்திரம் மின்னி கொண்டு இருக்குது தானே இல்லையா அப்படின்னு. எப்பொழுதுமே மின்னி கொண்டு இருக்குதா? சில நேரம் அணைந்து மின்னவில்லை தானே? அகண்ட ஜோதி தந்தையுடன் சேர்ந்து நீங்களும் அகண்ட ஜோதி எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக ஆகிட்டீங்க. அந்த மாதிரி அனுபவம் செய்கிறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. எப்போதாவது காற்று தீபத்தை மற்றும் நட்சத்திரத்தை அசைப்பதும் இல்லை தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கு தந்தை நினைவு இருக்குதோ அங்கு அழியாது பிரகாசித்து கொண்டிருக்கும் நட்சத்திரமாக இருக்கும்.
அணைந்து மின்னுவது இருக்காது. மின் விளக்கு கூட அணைந்து எரியுது அப்படின்னா அது யாருக்குமே பிடிக்காது இல்லையா? ஆகையினால அதனை அணைத்து விடுவாங்க. எப்பொழுதும் பிரகாசமாக மின்னிக்கொண்டிருக்கும் நட்சத்திரம், எப்பொழுதும் ஞான சூரியன் தந்தையிடமிருந்து ஒளியை பெற்று மற்றவர்களுக்கும் நீங்கள் ஒளியை கொடுக்கிறவங்க. உங்களிடம் சேவைக்கான ஊக்கம் உற்சாகம் எப்பொழுதுமே இருக்குது. நீங்கள் அனைவருமே சிரேஷ்ட ஆத்மாக்கள், சிரேஷ்ட தந்தையின் சிரேஷ்ட ஆத்மாக்கள்னு பாபா சொல்கிறாங்க. நினைவினுடைய சக்தி மூலம் வெற்றி சுலபமாக பிராப்தியாகுது. எந்த அளவு நினைவு மற்றும் சேவை சேர்ந்து இருக்குது அப்படின்னா, நினைவு மற்றும் சேவைக்கான சமநிலை சதா காலத்துக்கான வெற்றியினுடைய ஆசீர்வாதத்தை இயல்பாகவே பிராப்தி செய்விக்குது. ஆகையினால எப்பொழுதும் சக்திசாலியான நினைவு சுரூபத்தின் சூழ்நிலை உருவாவதுனால சக்திசாலியான ஆத்மாக்களின் ஆவாகனம் ஆகுது. மேலும் வெற்றி கிடைக்குது. குடும்ப காரியங்கள் நிமித்தமாக செய்ய வேண்டியவை இல்லையா? ஆனால் ஈடுபாடு மற்றும் ஆர்வம் தந்தை மற்றும் சேவையிலே இருக்குது. குடும்பம் கூட சேவைக்காகத்தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய பற்றுதலின் காரணமாக செய்வதில்லை, டைரக்ஷன் பிரமாணம் செய்கிறீங்க. ஆகினால தந்தையினுடைய அன்பு கரங்கள் அந்த மாதிரியான குழந்தைகள் கூடவே இருக்குது. எப்போதும் குஷியில் ஆடுங்க பாடுங்க, இதுதான் சேவைக்கான சாதனம்னு பாபா சொல்கிறாங்க. உங்களுடைய குஷியை பார்த்து மற்றவங்களும் குஷியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா இதுதான் சேவையாக ஆகுது. நீங்கள் எந்த அளவு பெரும் வள்ளலாக ஆவீங்களோ அந்த அளவு உங்களிடம் பொக்கிஷங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கும். அப்படி பாப்தாதா குழந்தைகளுக்கு எப்பொழுதுமே சொல்கிறாங்க, பெரும் வள்ளலாக ஆகுங்க, மேலும் பொக்கிஷங்களை அதிகப்படுத்துங்க. பெரிய வள்ளலாகி அளவற்ற தானம் செய்யுங்க. இந்த கொடுப்பது தான் பெறுவது. நல்ல பொருள் ஒன்று கிடைக்குது அப்படின்னா அதை மற்றவங்களுக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது. எப்பொழுதும் தன்னுடைய பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சியோடு இருங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிருக்கு. வீட்டில் அமர்ந்து கொண்டே பகவான் கிடைச்சிருவது என்பது இதை விட பெரிய பாக்கியம் வேறு ஏதாவது இருக்க முடியுமா? இந்த பாக்கியத்தை நினைவில் வைத்து மகிழ்ச்சியோடு இருங்க. பிறகு துக்கம் மற்றும் அமைதியின்மை நிரந்தரமாக முடிஞ்சிடும். எப்போ சுகம் சொரூபம் அமைதி சொரூபம் ஆயிடுறீங்க. யாருடைய பாக்கியத்தை சுயம் பகவானே உருவாக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளோ சிரேஷ்டமாக ஆச்சு. ஆகினால தன்னுள் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் அனுபவம் செஞ்சுக்கிட்டே முன்னேறி சென்று கொண்டே இருங்க. ஏன்னா சங்கமயுகத்தில் ஒவ்வொரு நாளும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் இருக்குது. ஏதோ போய்கொண்டு இருக்கிறோம் என்று அப்படி இருக்க வேண்டாம். எப்பொழுதும் புதிய ஊக்கம், புதிய உற்சாகம் எப்பொழுதும் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளுமே புதியது. எப்போது தன்னில் சேவையில் ஏதாவது ஒரு புதுமை அவசியம் வேண்டும். எந்தளவு தன்னை ஊக்கம் உற்சாகத்தில் வைப்பீங்களோ அந்தளவு புது புது உணர்த்துதல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களே வேறு ஏதாவது விஷயத்தில் பிஸியாக இருந்தீங்க அப்படின்னா புதிய உணர்த்துதல் ஏற்படாது. சிந்தனை செஞ்சீங்க அப்படின்னா புதிய ஊக்கம் இருக்கும். பந்தனத்தில் இருக்கும் பெண்களுக்கு அன்பு நினைவு கொடுத்து கொண்டே பந்தனத்தில் இருக்கும் மாதர்களுடைய நினைவு எப்போதும் தந்தையிடம் வந்து சேருது. மேலும் பாப்தாதாவும் அனைத்து பந்தனத்தில் இருக்கும் மாதர்களுக்கு யோகா, அதாவது நினைவினுடைய ஈடுபாட்டை அக்னி ரூபமாக ஆக்குங்க அப்படின்னு இதை தான் சொல்கிறாங்க. எப்போ ஈடுபாடு அக்னி ரூபம் ஆயிடுது அப்படின்னா அக்னியில் அனைத்தும் பஸ்பம் ஆயிடும். அப்படி இந்த பந்தனமும் ஈடுபாட்டினுடைய அக்னியில் அகன்றிடும். மேலும் சுதந்திர ஆத்மாவாக ஆகி எந்த எண்ணத்தை வைப்பீங்களோ அதனுடைய வெற்றி கிடைச்சிடும். அன்பானவர்களாக இருக்கீங்க, அன்பினுடைய நினைவு வந்து சேருது. உங்களுடைய அன்புக்கு பதிலாக அன்பும் கிடைக்குது. ஆனால் இப்பொழுது நினைவை சக்திசாலியான அக்னி ரூபமாக ஆக்குங்க. பிறகு நேர் எதிரில் வந்து சேரும் அந்த நாளும் வந்துடும் பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. எப்பொழுதும் ஆன்மீக ஸ்திதியில் இருந்து மற்றவங்களையும் ஆத்மாவாக பார்க்கக்கூடிய ஆன்மீக ரோஜா மலர் ஆகுக. ஆன்மீக ரோஜா மலராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எப்பொழுதும் ஆன்மீக ஸ்திதியில் இருங்க, மற்றவங்களையும் ஆத்மாவாக பாருங்க அப்படின்னு. ஆன்மீக ரோஜா மலர் அப்படின்னா யாரிடம் எப்பொழுதும் ஆன்மீக நறுமணம் இருக்குதோ அவங்க தான் ஆன்மீக நறுமணம் உள்ளவங்க. எங்கு பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்க ஆத்மாவை பார்ப்பாங்க, உடலை பார்க்க மாட்டாங்க. ஆகையினால நீங்களும் எப்பொழுதும் ஆன்மீக ஸ்திதியில் இருங்க, மேலும் மற்றவர்களையும் ஆத்மாவாக பாருங்க. எப்படி தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக இருக்கிறார், அதே மாதிரி அவருடைய பூந்தோட்டமும் உயர்ந்ததிலும் உயர்ந்தது. நீங்கள் அந்த பூந்தோட்டத்தினுடைய விசேஷ அலங்காரமான ஆன்மீக ரோஜா குழந்தைகள். உங்களுடைய ஆன்மீக நறுமணம் அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை செய்வதுன்னு சொல்கிறாங்க. ஸ்லோகன்: மரியாதை, அதாவது ஈஸ்வரிய மரியாதையை மீறி யாருக்காவது சுகம் கொடுத்தீங்க என்றாலும் அதுவும் துக்கத்தினுடைய கணக்கில் சேமிப்பாக ஆயிடும். ஈஸ்வரிய மரியாதையை மீறி யாருக்காவது சுகம் கொடுத்தாலும்
அதுவும் துக்கத்தின் கணக்கில் சேமிப்பாகிவிடும் சொல்கிறாங்க பாப்தாதா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.